விஜய் கூட குமரனும் நிவீனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பசுபதியை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து பசுபதி வந்து உள்ளே நுழைஞ்சு அவரை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தாத்தாவும் அந்த வீட்டில் இருக்கார். அடுத்து வந்து தாத்தா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு பசுபதி. நீங்களுமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் பேரனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அடுத்து வந்து பசுபதி கிட்ட உண்மையை வாங்க நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் பசுபதி வேணுமே உண்மையை சொல்லாமல் இருக்கார். அடுத்து வந்து பசுபதியோட ஃபோன் எல்லாம் செக் பண்ணி பசுபதி யார் யாருக்கு எங்கெங்கே வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஐயப்பனை அமுச்சு வந்து கரெக்டாக வந்து பசுபதி எங்கே வச்சுருக்காரோ வெண்ணாவோட மாமாவை அங்கே வந்து அவர் வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவரை போலீஸ்லேயும் ஒப்படைக்கிறாங்க. வெண்ணாவோட மாமா போலீஸில் எல்லா விஷயத்தையும் வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி விஜய் தான் வந்து வேணும்னே விஜயை மாட்டி விட தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு பசுபதி. பசுபதி வந்து தான் எங்கள் பொண்ணை வந்து தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்கிறாரு போலீஸ்கிட்ட. போலீஸும் பசுபதியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை போலீஸ் வந்து பசுபதி கிட்டே கேட்குறாங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு வெண்ணாவோட மாமா கிட்ட, இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க, வெண்ணாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன ஆகுமோ அதை நான் முழு செலவையும் நான் ஏற்றுக்கிறேன், வெண்ணாவை குணப்படுத்தி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. அவரும் வந்து நம்ம விஜய் கிட்டேயும் அவங்க தாத்தா கிட்டேயும் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. இந்த சூழ்நிலை விஜயும் வந்து நம்ம காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. விஜய் வந்து காவேரியை யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக பார்க்க வராரு. அப்போது காவேரி கிட்ட வந்து மனசிலேருந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து ரொம்ப ரொமான்டிக்காக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து செய்கை எல்லாமே பார்த்துட்டு வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் காவேரி இப்படியே வச்சுருக்கக்கூடாது, காவேரி வந்து விஜய் கூட சேர்ந்து வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வக்கீல்கிட்ட காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வக்கீல்கிட்ட போனோன்னே காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. யாரை கேட்டு இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், இன்றைக்கி நீ விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிவிடு, இந்த வக்கீல் சொன்னார் சீக்கிரமாகவே விவாகரத்து வாங்கி கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு, அதனால் கையெழுத்து போடுன்றாங்க. நான் போட முடியாது, எனக்கு இது விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி வந்துடுறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே ஏமா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அவளுக்கு விருப்பம் இல்லைன்றால, விருப்பம் இல்லைன்னா அதெல்லாம் பண்ணாமல் இருப்பாளா, நான் இவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இதனால் காவேரி மனசு உடைஞ்சு அழறாங்க. அடுத்து வந்து விஜய் மீட் பண்ணி காவேரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. விஜய் வந்து இதுக்கப்புறமாவும் அந்த வீட்டில் நீ இருக்க வேணாம், உங்கள் அம்மாவுக்கு ஒரு வழி பண்ணுறேன், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி இருந்துட்ட, இந்த மாதிரி உங்கள் அம்மா பண்ணுறாங்க, இதெல்லாம் நல்லாவே இல்லை, அதனால் வந்து சீக்கிரமாகவே அந்த வீட்டிலேருந்து நீ வந்துடணும் காவேரி, உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு நம்ம வந்துடலாம், நான் வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, எங்கள் அம்மா மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை தாத்தா கிட்டே விஜய் வந்து எல்லாத்தையும் சொல்லி புலம்புறாரு. தாத்தா வந்து இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை மீட் பண்ணுறதுக்காக தாத்தா வந்து போகிறாரு. சாரதா கிட்ட வந்து இந்த மாதிரி விஜய் வந்து போலீஸில் மாட்டும் போதும் சரி, அதே மாதிரி விஜய் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போதும் சரி, காவேரி எப்படி ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, இவ்வளோ தூரம் காவேரி விரும்பலைன்னா எப்படி வந்து என் பேரனுக்கு உதவி செஞ்சுருக்க முடியும், இவ்வளோ தூரம் வந்து என் பேரனுக்கு உதவி செஞ்சு அந்தளவு பார்த்துக்கிறா, 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு நம்ம யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு சாரதா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் காவேரி என்கிட்ட நடிச்சுட்டு இருந்தாளா, அப்போது அந்த பையனை விரும்பி சந்திச்சுருந்தா இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே பாரு சாரதா, நீ உன் பொண்ணு மேலே கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவள் உனக்காக தான் யோசிக்கிறா, உன் குடும்பத்துக்காக யோசிக்கிறா, உங்களுக்கு ஒரு நல்வழி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவள் விலகி இருக்கா, இதுதான் உண்மை, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும், தயவுசெய்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை நல்லபடி வாழ விடுங்க, அவள் விஜய் கூட வாழணும்னு ஆசைப்பட்றா, வாழ்த்துட்டு போடுமே, நான் ஒன்றும் வேணாம்னு சொல்லலையே, நான் அப்போவே சொல்லிட்டேன் அவளை வீட்டை விட்டு போக சொல்லி, ஆனால் வந்து நான் தான் வந்து எவ்வளோ சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா, ஆனால் இவ்வளோ நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, நான் இப்போவே அவளை வீட்டை விட்டு அமுச்சிடறேன், அதெல்லாம் பண்ணாதம்மா, உனக்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறா, நல்லபடி அவகிட்ட மனசு திறந்து பேசு, 2 பேரும் ஒரு முடிவுக்கு வாங்க. சாரதா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே பாருமா, உன் முடிவுக்காக நான் காத்துட்ருக்கேன்னு சாரதா யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு